வணக்கம் சார். வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். என்னங்க சார், ஊழல் செய்கிறவன் ஏசி காரில் போகிறான், நல்லது செய்கிறவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம வெங்கடேஸ்வரர் சொல்கிறார், பெங்களூர்கார். ஊழல் செய்கிறவர் ஏசி கார் போகிறாரு, ஒரு ரைட்டு. நல்லது செய்கிறவர் கஷ்டப்படுறாரு, ரைட்டு. ஏசி கார் வாழ்க்கை இல்லையே. ஏசி காரில் போகிறவர் அவர் எவ்வளவு பிரச்சனையை தூக்கிட்டு போகிறாரு வாராருங்கிறத நீங்கள் அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார். ஆமாம் இல்லை இல்லை ஆமான்னு சொல்லிகிட்டே ஒரு பொய்களையோ அல்லது சங்கடங்களையோ. ஊழல் செஞ்சாலே பொய் வந்துடுமே. நல்லது செய்கிறவர் என்ன கஷ்டப்படுறாரு? ஒரு கஷ்டமும் படலை. சாப்பிட்றது தாங்க வேலை. சாப்பாட்டுக்கு வேணுங்கிற உணவு வந்தால் போதுங்க. அமைதியாக உட்காந்து அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடுவார். மென்டல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அழகாக வாழ்ந்துட்டு போகிறார். உங்கள் பார்வைக்கு அவர் கஷ்டமாக படலாம். ஆனால் நன்மை செய்கிறவர் எப்போவுமே நன்மையாகவே வாழ்ந்து முடிப்பார். தீமை செய்பவர் தீமையாக தான் வாழ்ந்து முடிப்பார். இது நம்ம கோள்கள் சொல்கிறது, கோள்கள் செயல்படுத்துறது. சூரியன், சனியன், செவ்வாய், ராகு, கேதுனுடைய தூக்குதலில் ஒருத்தர் செயல்படுறாருன்னா கெட்டது தான் செய்யணும். இந்த குரு, புதன், சுக்கிரன், சந்திரனுடைய அடிப்படையில் செய்கிறாருன்னா நல்லது தான் செய்வார். எல்லாம் உங்களுடைய பார்வை சரியான பார்வை இல்லை. அதனால் நீங்களாக நினைக்கிறீங்க. ஊழல் செய்கிறவர் ஏசியில் போகலைன்னா அவர் நடந்து போனார்னா அவரை எவரையாவது ஊழல் பண்ணி விட்டாங்கன்னா எல்லாம் அச்சங்களுடன் வாழ்வாருங்க. நல்லது செய்கிறவனுக்கு என்றைக்கும் அச்சம் கிடையாது. நன்றிங்க.